இந்த உலகமாகிய நாடக மேடையில் என்னுடைய கதாபாத்திரத்தை முடிவு செய்தது யார்? உங்கள் அனைவருக்கும் அல்லது நமக்கு நாமே தெரியுதா? நான் என்ன கதாபாத்திரத்தில் இருக்கேன்னு எல்லாருமே தெரிஞ்சுதான் வந்து ரோல் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்லையா? அந்த ரோல டிசைட் பண்ணது யார்? இதுதான் இன்னைக்கான கேள்வி. கொஞ்சம் டீப்பா நம்ம இதுவரைக்கும் அனலைஸ் பண்ண கொஞ்சம் ஹையஸ்ட் நாலேஜ்ல இருந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இங்கே பிரம்மம் மட்டுமே இருக்கிறது என்பதை எல்லோரும் அறிவர். அந்த பிரம்மம் தனக்குள் தான் விளையாடி மகிழ்வதற்காக ஒரு கற்பனையாக ஒரு மாயா உலகத்தை சிருஷ்டி செய்தது என்பதையும் அறிவோம். அந்த மாயா உலகத்தை சிருஷ்டி செய்யும் போது அந்த மாயையை தன் கட்டுக்குள் வைத்துக் கொண்டு ஆட்டி படைப்பதற்காக, அதாவது கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்காக அந்த பரபிரம்மம் முதலில் ஈஸ்வர வேஷத்தை எடுத்தது என்பதை எல்லோரும் அறிவோம். சரியா? நீங்க வேஷத்தை பத்தி பேசினீங்க அப்படின்னு சொன்னா, வேஷங்கிறது மாயையில மட்டும்தான் வேஷமா இருக்க முடியுமே தவிர உண்மையில வந்து வேஷம்ன்ற பேச்சுக்கு அர்த்தம் இல்ல. சினிமால தான் அவன் அந்த வேஷத்துல வந்தான், இந்த வேஷத்துல வந்தான். வேஷம்னு நீங்க சொல்லும்போதே, அது பொய்ன்னு அர்த்தம். அப்ப உண்மை வேற, வேஷம் வேற. சரியா? அப்ப பிரம்மம்ன்றது உண்மை. அந்த உண்மை தத்துவமே மாயையாக, பொய்யாக ஒரு வேஷத்தை எடுத்தது என்று பார்க்கும்போது, அது முதலாக எடுத்த வேஷம் ஈஸ்வர வேஷம் என்பது அர்த்தம். சரியா? அந்த ஈஸ்வர வேஷம் அப்படிங்கிறது நல்லதா, கெட்டதா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 100% பியூட்டிஃபுல்லான ஒரு சாத்விக் ரோல் உள்ள அப்பட்டமான ஒரு மிக நல்ல வேஷம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹீரோயிக் ரோல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஈஸ்வரன். அது நம்ம ஈஸ்வரன் இல்லையா? அதனால ஈஸ்வரன்ன்றது ரோல் தான். அதுவும் ஒரு ரோல் தான். அது வந்து நான் சூப்பர் ரோல் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொன்னேன். அப்போ நெக்ஸ்ட் அந்த பரபிரம்மே என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பிளே கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸா மாறணும். அல்லது அந்த சினிமாவுல உள்ள எல்லா கேரக்டர்ஸாகவும் மாறணும். ஆணாக, பெண்ணாக அல்லது மிருகங்களாக, பறவைகளாக, பட்சிகளாகன்னு எல்லாமே மாறணும். சரியா? இப்ப எல்லாமே யாரு? இந்த பரபிரம்மே தான் இப்ப வேஷத்துக்காக ஜீவன்களாக வேஷம் போட்டது. சரியா? இப்ப இந்த ஜீவன் அப்படிங்கிறது என்னது அது? வேஷம். ஈஸ்வரன் வேஷம். ஜீவன் வேஷம். ஓகேவா? ஆனா இந்த ஈஸ்வரனுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, ஹி இஸ் த கண்ட்ரோலர் ஆஃப் தி ஹோல் கேம் அப்படிங்கிறதுனால, ஹி மஸ்ட் பி ஒரு ஜட்ஜா தான் இருக்கணும் அவன். அதனால அவன் 100% சாத்விக்ல தான் இருந்தாகணும். அண்ட் தேர்ஃபோர் அந்த பரபிரம்மம் அது நல்ல வேஷத்தை மட்டும்தான் ஈஸ்வரா ரோல்ல எடுக்க முடியும் அப்படின்னாலும், பட் தி பரபிரம்மா வென் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜீவா, ஜீவனாக உருமாறும்போது முக்குணங்கள் என்ற அற்புதமான விஷயத்து வருகிறது. வாட் இஸ் தட் முக்குணங்கள்? முக்குணங்கள் அப்படிங்கிறது வேஷத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இந்த ஒரு 3 பேசிக் கலர்ஸ வச்சுக்கிட்டு உலகத்துல உள்ள எல்லா கலர்ஸையுமே உருவாக்கலாம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தோஸ் ஹூ ஆர் ஆர்டிஸ்டா, பெயிண்டர்ஸா இருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியா? பேசிக் கலர்ஸ் வெறும் 3 தான். ஆனா அந்த 3 கலர வச்சு ஐ திங்க் கரெக்ட்டா சொல்றேனான்னு தெரியல. ரெட், எல்லோ, ப்ளூவா? ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. சரியா? ஒரு 3 கலர வச்சுக்கிட்டு then by mixing the one color with the other we can create any number of colors அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? And similarly, the God has created three gunas. இந்த 3 குணங்கள வச்சுக்கிட்டு, அத மிக்ஸ் பண்ணி இன்யூமரபிள் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ உருவாக்கலாம் அப்படிங்கிற பேசிஸ்ல தான் கண்ணன் வந்து உருவாக்குறான். சரியா? கண்ணன்னா இங்க பிரம்மம்னு வச்சுக்கணும். இந்த பிரம்மம் முக்குணக் கலவையாக உருவானது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ சாத்விக், ராஜசிக், தமஸ் அப்படின்னு 3 குணம் இருக்கு. இதுல ஈஸ்வரனுக்கு முழுக்க சாத்விக் ரோல் மட்டும் தான் அப்படின்னு சொல்லியாச்சு. சரியா? இப்போ இந்த ஜீவன், நான் யாரு? ஜீவன். நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க யாரு? ஜீவன். சோ இந்த ஜீவன்களுக்கு we have got a beautiful freedom that we can choose the role whichever it may be. பாவம் ஈஸ்வரனுக்கு அந்த சூசிங் கூட கிடையாதுங்க. ஆனா ஜீவனுக்கு we have got a freedom to choose the role of ourselves. நாம் நாமாக எந்த வேஷத்தில் ஆட வேண்டும் என்பதை நாம் செலக்ட் செய்ய முடியும். நீ தமஸ்ல ஆடணும்னு நினைச்சா அழகா ஈஸ்வரன் அவன் கண்ட்ரோலர். அவனை மீறி நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுதான். அவன் கண்ட்ரோல் இருந்துகிட்டு அவனே தமஸ்ல ஒண்ணு ஆட்டுவான். அவனே ஒண்ணு ரஜஸ்ல ஆட்டுவான். அவனே சாத்விக்ல ஆட்டுவான். ஆட்டுவது அவன் என்றாலும் முடிவெடுப்பது நீ அல்லவா? ஆடுவது நீ. ஆனால் அந்த ஆட்டுபவனை இப்படி ஆட்ட வேண்டும் என்று முடிவெடுப்பது நீ. எந்த வேஷத்தை நீ போட வேண்டும் என்று முடிவெடுப்பது நீ என்ற அந்த விஷயத்த முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஆனா ஆன்சர் சொல்லும்போது வேணி சூப்பர்பா சொன்னாங்க ஒரு விஷயத்த. திரும்ப திரும்ப எல்லாம் எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, என்னுடைய ரோல் வந்து என்னை நான் யார் என்று உணர வேண்டும். சோ எங்க போனாலும் என்னுடைய உண்மை தன்மையை நான் அறிய வேண்டும். அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது என்னது வம்பா இருக்கு?
ஏங்க நீதான் பிரம்மன் தானே! பிரம்மன் தானே இப்ப சும்மா நாச்சுக்கும் தானே வேஷம் போட வந்திருக்கு. சும்மா நாச்சுக்கும் வேஷம் போட வந்திருக்கிறதுக்கு போய் எந்த வேஷம் போட்டா என்ன? இப்ப எல்லா வேஷமும் போட்டா தானேய்யா கேம் நடக்க முடியும். நான் வில்லன் வேஷமே போட மாட்டேன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னா, அப்புறம் கேம் எப்படி ஆடுறது? ஆப்போசிட் டீம் பிளேயர் எவனுமே வரமாட்டேன்ட்டான்னா, அப்புறம் எப்படி சண்டை போடுறது? ஸோ தேர்ஃபோர் வின் இங்க வந்து எந்த ரோல் வேணா எடுக்கலாம் தானே என்று தோன்றலாம். சரியா? எஸ் ஆஃப் கோர்ஸ் தி சாய்ஸ் இஸ் அஸ். நாம எந்த வேஷத்துல வேணா விளையாடலாம். தப்பில்ல. அதனால தானே இஷ்டத்துக்கு அவன் இஷ்டத்துக்கு ரோல் எடுத்துட்டு இருக்கான். இன்னைக்கு வந்து கொலைகாரனாவும், கொள்ளைக்காரனாவும் வந்து ரோல் எடுத்துட்டு இருக்கான்னா, அவன் டிசைட் பண்றதுதான். யார் இல்லன்னு சொன்னது? பட் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க முழுமையான ஞானத்தில் இருந்து கொண்டு, நான் யார் என்று புரிந்து கொண்டு, இது மாயா என்று தெளிவோடு, நீங்கள் எந்த வேஷத்த போட்டாலும், நீங்க சந்தோஷமா தாங்க இருப்பீங்க. ஆனால், விளையாட்டு வினையானது. மாயை உண்மை என்று நம்பி நாமெல்லாம் மோசம் போனோம் என்ற ஒரு காரணத்திற்காக பகவத்கீதையில கண்ணன் வந்து இந்த முக்குணங்களை நான் தான் படைச்சேன். முக்குணங்களை படைச்சு நீங்க உங்க இஷ்டத்துக்கு இருங்கடான்னு சொன்னதும் நான் தான். ஆனா கடைசியில அது வில்லங்கமா ஆயிடுச்சேடா. அதனால நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன்டா. இந்த தமஸ் ரோலையும், ரஜஸ் ரோலையும் ஓரங்கட்டுங்கடா. சாத்விக் ரோல போடுங்கடா அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் அவனுக்கு வந்துடுச்சுங்க. என்னங்க பண்றது? ரோல்ல மாட்டிக்கணும்னு அவனுக்கு என்ன ஆசையா? ஆனா நம்ம மாட்டிக்கிட்டோமே. மாட்டுனதுக்கு அப்புறம் அவன் கண்ட்ரோலரா இருக்கான். அட சூப்பாசங்களா, டேய் என்ன விட நீங்க என்ஜாய் பண்ணலான்னு தானடா 3 ரோல குடுத்து அனுப்பிச்சேன். நீங்க என்னடான்னா, நீங்க அதுல போய் சிக்கிக்கிட்டீங்களேடா. அதுவே நான் இல்லன்னு நெனச்சுக்கிட்டீங்க. இட்ஸ் அ வேஷம்டா. ஒரு நடிகன்னு நடிக்க போனதுக்கு அப்புறம், அந்த வேஷத்துல ஒட்டிக்கிட்டு இந்த வேஷமேன்னு நான் நெனச்சா என்ன கொடுமைங்க அது. சரியா? அப்படி நீங்க மாட்டிக்கிட்டீங்களேடா! டேய் நீங்க செமையா என்ஜாய் பண்ணலான்னு நெனச்சுக்கினாங்க. நீ என்ன ரோல் வேணா எடுன்னு உனக்கு குடுத்தா. நீ நடிகைங்கிறதையே மறந்துட்டு நீ கடைசியில வேஷமாவே மாறி போயிட்டியே! என்று கண்ணன் அங்கே சிந்திக்கின்றான். விளைவாக நமக்கெல்லாம் கீதையின் வாயிலாக, டேய் வேணான்டா தமஸ் ரோலு, வேணான்டா ரஜஸ் ரோலு, சாத்விக் வாங்கடா, சாத்விக் வாங்கடா என்று கத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? ஏன்? ஏன் அப்படின்னு கேட்டா இட்ஸ் வெரி ஈஸி டூ அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா, சாத்விக் அப்படிங்கிறது ஞானத்திற்கு ஆசைப்படுவதாக இருக்கின்றது. உண்மையாக இருக்கின்றது. அதனுடைய குவாலிட்டீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஞான லட்சணங்கள் நிறைந்ததாக இருக்கின்றது. அப்ப என்னை நான் உணர்வதற்கு அந்த குவாலிட்டி தேவைப்படுது. வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா, ஞான லட்சணங்கள்னா என்னது? நீ என்ன வேஷம் வேணா போடலாம். ஆனா, நீ என்ன வேஷம் போட்டாலும் உனக்கு விருப்பு, வெறுப்புங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. ஏன்னா, ஒரு 10 நடிகர் சேர்ந்து ஒரு படத்துல நடிச்சுட்டு இருக்காங்க. வில்லன் வந்து ஹீரோவ அடிப்பான், ஹீரோ வந்து வில்லன் அடிப்பான். இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட இந்த 2 பேருக்குள்ள விருப்பு, வெறுப்பு இருக்குன்னு நெனைக்கிறீங்களா? இவனும் சக நடிக்கிறான், அவன் சடிக்கான் அடிக்கணும். அவன் ரோல பண்றான், என் ரோல பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு 100% சம பாவனையில இருந்து கொண்டு தானங்க அந்த பிளேய பண்ண முடியும். சோ தேர்ஃபோர் அப்படி நம்ம பண்ணியிருந்தா நமக்கு ப்ராப்ளமே இல்ல. பட் இப்போ நாம மறந்துட்டோம் அப்படிங்கிற கேஸஸ்ல, இப்போ வில்லனா மறந்து சிக்கிட்டு இருக்கான் இல்லையா? அவனுக்கு விருப்பு, வெறுப்பு எக்கச்சக்கமா இருக்கும். அது வேஷமா இருந்தா பிரச்சனை இல்லங்க. ஆனா அது உண்மைன்னு நம்பி தொலைச்சுட்டான் இல்லங்க. இப்ப உண்மைன்னு நம்புனதுனால, அந்த விருப்பு வெறுப்புல இருந்து கொண்டே நீ வந்து நான் யாருன்னு புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் குதிரை கொம்புங்க. அது ரொம்ப ஈஸி கிடையாது. சரியா? சோ, நீ சாத்விக் ரோல் பண்ணிட்டு இருந்தேன்னா, நீ ஆல்ரெடி விருப்பு வெறுப்பு இல்லாம தான் இருப்ப. சமபாவனையில தான் இருப்ப. சோ அட் தட் டைம் நீ பிரம்மம்ன்ற அந்த தத்துவ ஞானம் வந்து உனக்குள்ள வரும்போது, அது ஈஸி டூ அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். ஈஸி டூ எக்ஸ்பீரியன்ஸாவும் இருக்கும். சோ யாருக்கு சிக்கியவன்ட்ட கண்ணன் சொல்றான், வேணான்டா தமஸ், ரஜஸ் ரோல் எல்லாம். நீ சாத்விக் வா. இந்த தமஸ், ரஜஸ் ரோல் அப்படிங்கிறத நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. அ ஹீரோ சாரி சாத்விக் அப்படிங்கிறத ஹீரோ ரோல்ன்னு புரிஞ்சுக்கோங்க. அ ரஜஸ் அப்படிங்கிறத வில்லன் ரோலா புரிஞ்சுக்கோங்க. தமஸ்ங்கிறத அ ஒரு லூசுத்தனமான வில்லன் ரோல்ன்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா? பைத்தியக்காரத்தனமான வில்லன் ரோல் தான் அதுவும். அத வந்து நல்ல நல்ல ரோல்லாம் சொல்லிட முடியாது. ஆனா பைத்தியக்காரத்தனமான வில்லன் ரோல். ரஜஸ் வந்து ஒரு அது வில்லன் ரோல்ன்னு மொட்டையா சொல்லலாம். சாத்விக் வந்து ஹீரோ ரோல். இந்த மாரி வச்சுக்கோங்க. சரியா? ஈஸி டூ அண்டர்ஸ்டாண்ட்க்காக. அப்ப 3 ரோல் தான் இருக்கான்னு கேட்காதீங்க. இந்த மிக்ஸ் அப்ல அது எக்கச்சக்கமான ரோல்ஸ் இருக்கலாம். பட் பேசிக்கலி இந்த 3 ரோல் தான். ஓகேவா? இப்போ நான் என்ன ரோல்ல இருக்கேன்னு கேள்வி வந்து நான் என்ன ரோல்ல இருக்கேன்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்களா? யார் வந்து அந்த ரோல் எடுக்குறாங்கன்னு தான் கேட்டேன். ஸோ ஒன் திங் ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. 100% ரூல டிசைட் பண்றது ஜீவன் தான் என்றால் நான் தான் என்பதை மிக தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே. என்ன ரோல் வேணா எடுக்கலாமான்னா, என்ன ரோல் வேணா எடுக்கலாம். புரொவைடட் நீ ஞானியா இருந்தா. என்றால் நீ உன்னை யார் என்ற தெளிவான புரிதலில் உணர்ந்து இது மாயா என்ற ஃபீலிங்ல இருந்தா, நீயே பிரம்மம் என்ற உணர்வில் இருந்தா, வாட் எவர் தி ரோல் யூ டேக் டசன்ட் மேட்டர்.
என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். அப்ப நெக்ஸ்ட் நான் தான் டிசைட் பண்ணிட்டேன். அப்ப என்ன ரோல டிசைட் பண்ணணும்னா, நீ மாயையில சிக்கிட்டு இருக்கிறது உண்மைன்னா, நீ யாருன்னே நீ புரிஞ்சுக்காம இருக்கேன்னா, வேஷமே நான் நினைச்சிட்டு இருக்கிறவனாக இருந்தால், கண்டிப்பா நீ செலக்ட் பண்ண வேண்டிய ரோல் தமஸ், ரஜஸ் கிடையாது. சாத்விக் தான். சாத்விக் ரோல செலக்ட் பண்ணா மட்டும் தான் யூ வில் ஹேவ் அ குவாலிஃபிகேஷன் டு ரியலைஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தி ரியல் நேச்சர். என்னுடைய நான் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை நான் பெற முடியும் அப்படின்னா, நான் சாத்விக் ரோல்ல இருந்தா மட்டும்தான் முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சிங்க கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சிங்க குட்டி ஆட்டு மந்தைகளோடு சேர்ந்தது, அந்த குட்டி ஆட்டு மந்தைகளோடு வளர்ந்தது, கடைசியில் அந்த சிங்க குட்டியானது தன்னை ஆடு என்றே நினைத்தது. இந்த கதையை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு இருக்கும்போது, அந்த ஆட்டு மந்தைகளோடயே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த குட்டியை நீ சிங்கம்னு சொன்னா அவ்வளவு ஈஸியா புரியாது. அப்ப முதற்கண் அது என்ன செய்யணும்னா, அந்த ஆட்டு மந்தையை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா, தமசிக் கூட்டத்தை விட்டு வெளியே வரணும். தன்னுடைய தமோ குணத்திலிருந்து அது விடுதலை அடையணும். அப்ப பிராக்டிஸ் பண்ணணும், கர்ஜிக்கணும், தான் ரஜசிக் அப்படிங்கிறத உணரணும். அப்படிங்கிற மாதிரி அந்த பிராக்டிஸ் அப்படிங்கிறது எசென்சியலா இருக்கு. அப்ப நான் அந்த ரோல்லயே நான் மேகவா வச்சு யாடாவே இருந்து கொண்டு நான் சிங்கமா மாற முடியுமா அப்படின்னா இட் இஸ் இம்பாசிபிள். நான் ஆடி இல்ல அப்படிங்கிறத உணரணும். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஒரு மட்டமான ரோல்ல இருந்து அடுத்த ரோலுக்கு வர்ற. சாத்விக் ரோலும் ஞானத்தை கொடுக்காது. சாரி, ஞானத்தை கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா ஞானம் ஆயிடாதுன்னு சொல்ல வந்தேன். சரியா? பட் தட் இஸ் ஆல்சோ ரோல் தானே. அந்த ரோல்ல நீ சிக்கிட்டானாலே யூ ஆர் நாட் அ ஞானி தானே. ஆனா சாத்விக் ரோல் இஸ் ஈஸி டு ஹெல்ப் யூ. ஏன்னா எல்லாம் நாலேஜஸ் இருக்கு, விஸ்டம் இருக்கு, சமபாவனை இருக்கு. ஸோ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் யூ ஹூ யூ ஆர் அண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுனால சாத்விக் ரோல் அப்படிங்கிறத கண்ணன் பிரதானமாக வலியுறுத்தி பேசியிருக்கின்றான் அப்படிங்கிறத மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த நடிகன் சிக்கிட்டான் அப்படிங்கிறதுனால அவனை நீ ஹீரோ ரோல் பண்ணுப்பா. நீ இந்த வில்லன் ரோல்லயே பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் நீ நடிகன் அப்படிங்கிறத உன்னால ரியலைஸ் பண்ண முடியாது. நீ ஹீரோ ரோல் பண்ணிக்கிட்டே இரு. ஒரு கட்டத்துல எல்லாருமே நான் தான். ஏன்னா எல்லாம் நான்றது அந்த லவ் ஃபீல்ட்ல தானே வருது. நீ தமசிக்ல நான்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுட்ட. அப்போ சாத்விக் ரோல்லயும் நான் இருக்குதான். ஆனா அவன் ஓரளவுக்கு லவ் ஆல் அப்படிங்கிற ஃபீலிங்ல இருக்கான். ஆனா எல்லாரும் ஒண்ணுங்கிற ஃபீலிங்ல இருக்கான். சோ அவனுக்கு பிரம்மமே அனைத்தும் மாயையா இருக்கின்றது, எல்லாத்தையும் ஈக்குவலா இருக்கலாம், லவ் காட்டலாம் அப்படிங்கிறதெல்லாம் சாத்விக்கு சாத்தியமாக இருக்கின்றது. அவன் தான் பிரம்மத்தை உணர்வதற்கும் சாத்தியமா இருக்கின்றது. ஏன்னா பிரம்மத்தினுடைய கிட்டத்தட்ட லட்சணங்கள் கொஞ்சம் சாத்விக்கிட்ட இருக்குன்றதுனால நம்ம ஆட்டோமேட்டிக்கா இந்த சாத்விக் ரோலை ட்ரை பண்ணணும் என்று கண்ணன் விண்ணப்பித்து திரும்ப 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 விண்ணப்பித்து கேட்டுக்கொள்கிறான். சரியா? அதுக்கு அப்புறமா தான் அவன் திரும்ப சொல்றான், நீ குணாதீதனாக இருக்க வேண்டும். குணாதீதனாக இருந்து கொண்டு என்ன ரோல்ல வேணா விளையாடுன்றது கடைசியில சொல்றான். குணாதீதன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, சத்துவம் மேலோங்கும் போது சத்துவத்திலும், ரஜஸ் மேலோங்கும் போது ரஜஸிலும், தமஸ் மேலோங்கும் போது ரஜஸ் தமசிலும், ஆனால் எதிலும் ஒட்டாமல் அவன் விளையாடுவான்னு அற்புதமா சொல்லியிருப்பார். நெசசிட்டி, கேமோட நெசசிட்டிக்கு என்னென்ன ரோல் வேணுமோ எந்தெந்த ரோலை நான் பாட்டு எடுத்துட்டு எப்படி வேணா நான் என்ஜாய் பண்ண முடியும். ப்ரொவைடட் இஃப் ஐ ரியலைஸ் ஹூ am I. அப்போ அது ரியலைஸ் பண்ணாத வரைக்கும் யூ ஹாவ் டு செலக்ட் ஒன்லி தி சாத்விக் ரோல் அப்படிங்கிறதையும் கண்ணன் கோடிட்டு காட்டியிருக்கின்றான் என்ற விஷயத்தை புரிந்து கொள்ளும் போது இந்த கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ கேள்வி என்ன, நீங்க என்ன பாத்திரத்துல இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சா அப்படின்னு கேட்டேன். யார் டிசைட் பண்ணாங்கன்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் அங்கிருந்து வருவோம். டிசைட் பண்ணது நான் தான் அப்படிங்கிறத 100% முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க என்ன டிசைட் பண்ணிருக்கீங்கன்றதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் நான் தமஸ்ல இருக்கேனா, ரஜஸ்ல இருக்கேனா, சாத்விக்ல இருக்கேனா அப்படிங்கிறத தெளிவா புரியணும். ஏன்னா அதுவே நிறைய பேருக்கு தமஸ்ல இருந்துகிட்டு சாத்விக்ல இருக்கிறதா நினைக்கிறது, ரஜஸ்ல இருந்துகிட்டு சாத்விக்ல இருக்கிறதா நினைக்கிறதுன்னா we cannot help them. ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடும். சோ உன்னுடைய ரோல் நீ தான் டிசைட் பண்ணிருக்க. அப்ப நீ டிசைட் பண்ணிருக்கிறது அப்படின்றதுனால உன்னால என்ன ரோல் வேணா பண்ண முடியும்ல. அப்ப தில் இருந்தா சாத்விக் ரோல பண்ணி காட்டு, சமபாவனையில இருந்து காட்டு, கண்ணன் ஞான லட்சணங்கள்ல சொல்லியிருக்கிற அத்தனை லட்சணங்களோட இருந்து காட்டு, தெய்வீக லட்சணத்துல சொல்லியிருக்கிற அத்தனை லட்சணங்களோட இருந்து காட்டு. சரி, நீ தானடா, யூ ஆர் தி அத்தாரிட்டி டு டிசைட் ஹூ யூ ஆர் தானே. அப்போ நீ அதுல இருந்து காட்டு என்ற உனது ஈகோவை அப்படியே சாத்விக்கு ட்விஸ்ட் பண்ணி டைவர்ட் பண்ணி நீ சாத்விகா மாறணும். ஒன்ஸ் நீங்க தான் டிசைட் பண்றீங்கன்றதை புரிஞ்சுட்டு சாத்விகா மாறிட்டீங்க அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் வில் பிகம் வெரி ஈஸி. நான் மிக விரைவில் ஞானியாக விட முடியும் என்பதே இன்றைய கேள்விக்கான பதில்.